ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி டே 4. ஸோ டே 4ல் ஆக்சுவலாக என்னென்னா, நான் இங்கே வந்த டார்கெட் மோஸ்ட்லி முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இங்கே ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மியூசியம்ஸ் இருக்குது இங்கே பெர்லினில் மட்டுமே. ஜெர்மனியில் ஏகப்பட்ட மியூசியம் இருக்குது, ஆனால் பெர்லினில் மட்டுமே நியர்பை ஒரு 100 மியூசியம்ஸ் இருக்குது. எல்லாமே ரொம்ப பாப்புலரான மியூசியம் தான். ஆனால் நான் அதில் செலக்டிவாக ஒரு 4-5 மியூசியம் சூஸ் பண்ணி டெக்னிக்கல் திங்ஸை பார்க்குறதுக்கு, அண்ட் யூ நோ தட் வெரி வெல், லாஸ்ட்டு லைவில் நான் போட்டிருந்தேன். ஃபுல்லாக டெக்னிக்கல் ரிலேட்டடான மியூசியம் போயிருந்தேன். நான் வேர்ல்டு வார் சம்மந்தமான மியூசியம் போயிருந்தேன். அதை டார்கெட் பண்ணி தான் நான் பெர்லின் வந்திருந்தேன். ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஒரு 70 to 80% நான் என்ன நினச்சி வந்தோம் அதை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ டுடே அண்ட் டுமாரோ நம்ம பெர்லினில் நான் இருக்க போகிறேன். இப்போ நான் போயிட்டுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டோரியம் சொல்லிட்டு ஒரு மியூசியம். ஃபுல்லாக அந்த ரோபோட் சயின்ஸு, அப்புறம் அந்த ஏவியேஷனு, ராக்கெட் சயின்ஸு, அது ரிலேட்டடாக, அப்புறம் அது சம்மந்தமான ஒரு மியூசியத்துக்கு நான் போகிறேன். இன்றைக்கி ஹோல் டே நான் அங்கே தான் இருக்க போகிறேன். பெரிய மியூசியம். மேபி இன்றைக்கும் நாளைக்கு 2 நாள் கூட நான் அங்கே இருப்பேன். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மியூசியம் எனக்கு. மியூசியத்துக்கு உள்ளே போயிட்டு லைவ் போட முடியாது. என்ன பிரச்சனைனா, மியூசியத்துக்குள்ளே யாரும் பேசவே கூடாது, ஃபோன் கூட பேச முடியாது. வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் தாராளமாக எடுக்கலாம், அதில் பிரச்சனை கிடையாது. ஆனால் எப்படி சொல்கிறது, அங்கே போயிட்டு அப்படியே சும்மா காமாக அப்படியே லைவ் போடுறதுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்குது. ஸோ அங்கே தான் போய்ட்டுருக்கேன். ஸோ எக்ஸாக்டாக அது என்னோடய ரியர் வியூவில் இருக்குது, நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அந்த பில்டிங் இருக்குது இல்லைங்களா, எனக்கு பேக் சைடில் ஒரு பில்டிங் இருக்குது பாருங்கள். அதுதான் கியூப், பெர்லின் கியூப்னு சொல்லுவோம். ஜஸ்ட் நியர் டு நம்ம சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. சென்ட்ரல் ரயில், ஆக்சுவலாக இது சென்ட்ரல் ஸ்டேஷன் சொல்கிறாங்க. இது இப்போ ஃபுல்லாக ரயில்வே, மெட்ரோ, ட்ராமு, டிஜிவி கனெக்ஷன்ஸு, மற்ற கண்ட்ரிக்கெலாம் போகிறது எல்லாமே கனெக்ட் பண்ணுற ஒரு பெரிய ரயில்வே ஸ்டேஷன் அது. ஸோ அது வந்து ரிவர் ஸ்ப்ரீக்கு மேலே இருக்குது. நான் இப்போ நிற்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ரிவர் ஸ்ப்ரீக்கில் தான் நின்றுட்டுருக்குன்னு. நேற்று நம்ம ரிவர் க்ரூஸில் வந்தப்போ இந்த இடத்த நான் கிராஸ் பண்ணேன். ஆக்சுவலாக லைவில் அது அந்த இடம் வந்துச்சா என்னன்னு எனக்கு தெரியல. நேற்று ஃபோனில் வேறு சார்ஜ் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால ஹை ரெசல்யூஷனில் வச்சு அந்த வீடியோ எடுத்தேன். மற்ற லைவ்லாம் கூட ரொம்ப லோ குவாலிட்டியில் நான் போட்டிருந்தேன். நெட்ஒர்க்கு எனக்கு டேட்டா கம்மியாக இருக்குமோன்னு ஒரு பிரச்சனை அப்படி எனக்கு தோணிட்டு இருந்தது எனக்கு மனசுக்குள்ளே. ஸோ அதனால் டேட்டா எனக்கு கன்சம்ஷன் கரெக்டாக இருக்குன்னு தெரிஞ்ச உடனே நேற்று ஹை ரெசல்யூஷன் வீடியோ போட்டேன். நீங்கள் இந்த இடத்த நீங்கள் நேற்று லைவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுதான் நான் டெய்லி ஈவினிங் வந்து ரிலாக்ஸேஷன் பண்ணுற இடம். வை பிகாஸ் அந்த கியூப் இருக்குது பார்த்தீங்களா, கியூபுக்கு பேக் சைடில் ஒரு ஒயிட் பில்டிங் தெரியும் பாருங்க, அதுதான் மினியேச்சர் ஹோட்டல். ஆக்சுவலாக அங்கே தான் நான் ஸ்டே பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 5 நாளாக நான் அங்கே தான் தங்கியிருக்கிறேன். இன்றைக்கும் அங்கே தான் நைட்டு அங்கே தான் ஸ்டே பண்ணுவேன். ஸோ இந்த கியூபு பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஒரு கியூபு. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் பில்டிங். ஆக்சுவலாக கீழே இருக்கிறது எல்லாமே ஃபுட் கோர்ட்டு. கீழே இருக்கிற ஃபஸ்ட்டு 2 ஃப்ளோர் பார்த்திங்கன்னா ஃபுட் கோர்ட்டு. இப்போ அங்கே தான் காஃபி குடிச்சிட்டு வரேன். ஒரு செம்ம ஆம்பியன்ஸ். அந்த பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிமார்க்கபிள் பில்டிங். ஆக்சுவலாக இங்கே இப்போது நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா வெஸ்ட் பெர்லினில் இருக்கும். என்னென்னா வெஸ்ட் பெர்லின் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நியூ பில்டிங்காக இருக்கும், புது பில்டிங்காக இருக்கும் வெஸ்ட் பெர்லினில். சரிங்களா? ஈஸ்ட் பெர்லின் நான் திரும்புகிறேன். இந்த ரிவரே ஆக்சுவலாக ஒரு பார்டர் தான். ரிவர் ஸ்ப்ரீயே வந்து ஒரு பார்டர் தான். அந்த ரிவர் ஸ்ப்ரீக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் பெர்லின். ஸோ ஈஸ்ட் பெர்லின் பார்த்திங்கன்னா எல்லாமே பழைய பில்டிங்காக இருக்கும். பழைய பில்டிங் மீன்ஸ் பழைய காலத்து அந்த டெக்னாலஜி அந்த பில்டிங்காக இருக்கும். அதான் ரிவருக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா என்டையராகவே பார்த்திங்கன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு மாடர்ன் டெக்னாலஜி பில்டிங்காக இருக்கும். ஸ்டில் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போயிட்டுருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, ஆஃப்டர் 80s தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பில்டிங்ஸ் வந்து டெவலப் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சென்ட்ரல் ஸ்டேஷனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இதுக்கு பேக் சைடில் இருக்கிற பில்டிங் அப்படியே பாருங்களேன். இன்ஃபேக்ட் இங்கே நம்ம இப்போ போகிற மியூசியம் கூட பாருங்கள், ரிவருக்கு இந்த பக்கம் தான் இருக்குது. ரிவருக்கு அந்த பக்கம் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஈஸ்ட் பெர்லின். ஸோ அங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா பழைய பில்டிங்ஸ் தான். ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எல்லாமே என்டையராக புது பில்டிங் இருக்கும். வை பிகாஸ் பெர்லின் வால் அமைச்சிருந்த அந்த 61லேருந்து 91 வரைக்கும் அந்த 30 வருஷம் கேப்பில் பார்த்திங்கன்னா இந்த இடம்லாம் வெறும், நேற்று என்னோட டூரிஸ்ட் கைடு சொன்னார், ரிவர் க்ரூஸில் வந்த டூரிஸ்ட் கைடு, இந்த இடம்லாம் வெறும் சும்மா பிளைன்ஸாக தான் இருக்கும், ஒரு பில்டிங் கூட கிடையாது. ஸோ ஈஸ்ட் பெர்லினில் மட்டும்தான் உள்ளே வந்து நிறைய, அதுதான் ரியல் பெர்லின். ஆக்சுவலாக ரிவருக்கு இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே மாடர்ன் பெர்லின், அதாவது புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது, எல்லாமே என்டையராக புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது. அது மாதிரி ஒரு பெர்லின். ஆக்சுவலாக அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் நம்ம இருக்கோம். ஸோ நான் இப்போ போக போகிறது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தான், அதுதான் ஃபுட்டோரியம் சொல்லிட்டு, அதுதான் டெக்னிக்கல் மியூசியம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எலக்ட்ரானிக்ஸு, ரொபாட்டிக்ஸு, ராக்கெட் சயின்ஸு, அப்புறம் என்ன சொல்கிறது, அதுக்கு ஃபஸ்ட்டான பேர் ஞாபகம் வர மாட்டேது பாருங்கள்,
லைவில் இருக்கிறப்ப எதுவும் ஞாபகம் வராது. ஐம் ரியலி சாரி. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஸ்பேஸ். ஸோ ஸ்பேஸ் ரிலேட்டட் விஷயம்லாம் அந்த மியூசியத்தில் இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் டு மீ. ஸோ டுடே நான் அங்கே விசிட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரியர் பெர்லின், அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஈஸ்ட் பெர்லினில் தெரிய அந்த ஃப்ளாக்ஸ் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. யா எக்ஸாக்ட்லி அந்த பில்டிங் இருக்கு இல்லைங்களா, அதுதான் ஆக்சுவலாக பார்லிமெண்ட். இங்கே உள்ள பார்லிமெண்ட்டு என்டையர் பாலிடிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைஸ் பண்ணிட்டாங்க. நம்ம ஊரில் ஒரு மினிஸ்ட்ரியும் ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி இல்லாமல் என்டையராக பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது ரொம்ப முக்கியமான பில்டிங். ஆக்சுவலாக நேற்று போட்டிங்கில் நான் ரிவர் க்ரூஸ் அப்போ நான் சரியாக காமிக்காமல் விட்டுட்டேன். ஏன்னா கைடு அவ்வளோ நல்லா பேசியிருந்தார். எனக்கு பின்னாடி போகிறது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிவி ட்ரெயின், புல்லட் ட்ரெயின் டேரெக்டாக வேறு கண்ட்ரிக்கு போகிறது. கண்ட்ரி பை கண்ட்ரி, யூரோப்பியன் கண்ட்ரி உள்ள கிராஸ் பண்ணுற ஒரு ட்ரெயின். ஆக்சுவலாக அது லோக்கல் ட்ரெயின்ஸ் அந்த மாதிரி கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா நியர்பை 300 to 400 கிலோமீட்டர் பர் ஹவரில் ட்ராவல் ஆகும். நான் அங்கேருந்து ஃப்ரான்ஸ்லேருந்து இங்கே வரப்போ நான் டிஜிவி தான் எடுத்து வந்தேன். இட் வாஸ் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். பயங்கரமாக இருந்துச்சு. என்ன ஸ்பீடுனா ஃபஸ்ட்டு 5 minutes எனக்கு காதை அடைச்சிருச்சு, லைக் ஃப்ளைட் ட்ராவல் பண்ணுற மாதிரி. பட் என்னென்னா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நான் கிளியர் ஆகிட்டேன். ஐ மீன் அந்த ஸ்பீடோட நான் கனெக்ட் ஆகிட்டேன். ஸோ இட் வாஸ் லவ்லி. சூப்பரான ஒரு ட்ராவல். ஃப்ராங்க்ஃபர்ட்டுக்கு அங்கேருந்து ஃப்ராங்க்ஃபர்ட்டுக்கு 2 to 3 hours ஃப்ராங்க்ஃபர்ட்டுக்கு வந்தேன். ஓஷோ ஹோலா. ஸோ ஃப்ராங்க்ஃபர்ட்லேருந்து திரும்ப நான் 2 hours வெயிட் பண்ணி ஃப்ராங்க்ஃபர்ட்லேருந்து பெர்லின் வரதுக்கு எனக்கு 4 hours ஆச்சு இன்னொரு ட்ரெயினில். ஸோ 800 கிலோமீட்டரை ஜஸ்ட்டு ஒரு 5 hours நான் 5 to 6 hours 800 கிலோமீட்டர் நான் பாஸ் பண்ணி வந்தேன். ஸோ அதுதான் அந்த டிஜிவி. ஆனால் ரிட்டர்ன் போகிறப்ப நான் பஸ் டிக்கெட் போட்டிருக்கேன். ஏன்னா நிறைய வேலிஸ் இருக்குது, நிறைய வேலிஸ் வில்லேஜ் எல்லாம் அந்த பஸ் கிராஸ் பண்ணுது. ஐ மீன் ஹைவேஸ்லேயே நிறைய 2 பக்கமும் வில்லேஜஸ் வேலியஸ் அதெல்லாம் நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். ஃப்ளைட் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் சீப்பராக வருது. ஆக்சுவலாக எனக்கு எப்படின்னா ஃப்ரான்ஸ் டு பெர்லின் 2 and 4 ரிட்டனோட சேர்த்து ஃப்ளைட் டிக்கெட் வந்து ரொம்ப கம்மியாக வருது. ஆனால் டிஜிவி புல்லட் ட்ரெயினும் டிஜிவியும் அப்புறம் அந்த பஸ்ஸும் சேர்த்தா எனக்கு நியர்பை 190 euros வருது. கொஞ்சம் அதிகம் தான், ஃப்ளைட்டோட கொஞ்சம் அதிகம் தான். பட் அது ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா ஃப்ளைட்டில் ஜஸ்ட் 1 hourல வந்துட்டு 1 hour ட்ராவல் பண்ணுறது அந்த டூர் எனக்கு அவ்வளோ இதாக இருக்காது. டிஜிவி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது. மொரோவர் அந்த சைட் சீயிங், ஏன்னா இப்போ நான் வர்றது அந்த மியூசியம் எல்லாமே இப்போ பார்க்குறது எல்லாமே ஃபுல்லாக டெக்னிக்கல் மியூசியம் தான். ஸோ அப்படி இருக்கிறப்ப சைட் சீயிங்க்கு நான் டைம் ஒதுக்கல இந்த 5 days. ஸோ அந்த ட்ராவல் டைம் வந்து நான் சைட் சீயிங்க்கு யூஸ் பண்ணிக்குவேன். அந்த மாதிரி ஒரு பிளானு. ஸோ ஃபைனலாக நம்ம வந்துட்டோம், ஃபுட்டோரியத்துக்கு வந்துட்டோம். ஸோ இதுதான் அந்த பில்டிங். ஆக்சுவலாக இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த ஃபுட்டோரியம். பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நான் கேமரா ஆன் பண்ணுறேன். ஸோ இதுதான் அந்த ஃபுட்டோரியம். உங்களுக்கு தெரியும் இந்த ரோபாட்டிக்ஸ் ஹேண்ட்லாம் அதில் போட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக பார்த்தா தெரியும். இது ரோபாட்டிக்ஸ், ஃபுல்லாக ரோபாட்டிக்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வானத்தில் பறக்கிறார். உங்களுக்கு கிளியராக தெரியுதான்னு தெரியல. அதுதான் வந்து ஸ்பேஸ் சயின்ஸு. சரிங்களா? ஸோ இந்த ரெண்டு பில்டிங்கு நம்ம கம்பல்சரி போகிறோம். நான் முடிஞ்சதுன்னா இந்த 2 பில்டிங்க்கு இன்றைக்கே ட்ரை பண்ணி முடிச்சிடுவேன். அப்படி இல்லை இன்றைக்கி ஒன்று தான் முடியுதுன்னா நாளைக்கு அதுக்கு போவேன். சின்ஸ் வி ஹாவ் மச் டைம், ரொம்ப ஃப்ரீ டைம் இருக்குது எனக்கு. ஸோ அதுதான் மேட்ரு இன்னைக்கு. சாரி, நான் பெருசாக லைவ்லாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் இங்கே வரல. ஆனால் இங்கே பெர்லின் வந்ததுக்கப்புறம் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, இந்த சிட்டியோட அழகு இதெல்லாம் பார்க்குறப்ப என்னால் லைவ் போடாமல் இருக்க முடியல. நார்மலாக எனக்கு லைவ் போட தெரியல, சீரியஸாக எனக்கு தெரியல. வை பிகாஸ் ரொம்ப பதட்டமாக இருக்குது. நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க என்னடா என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு. பட் ஓகே, எனக்கு தெரியாது மீன்ஸ் எனக்கு நான் பழக்கம் இல்லை லைவ் போட்டு. ஏற்கனவே ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் வீட்டில் உட்காந்துட்டு என்னோட ஓல்டு எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது நான் நார்த் இந்தியாவில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அகைன் ஒரு 2021 4 வருஷம் ஆயிடுச்சு. 4 வருஷம் கழிச்சு திரும்ப இப்போ தான் நான் அந்த லைவ்லாம் போடுறேன். எனக்கு எனக்கும் கொஞ்சம் வியாடாக தான் இருக்குது. பட் எப்படி சொல்கிறேன்னு தெரில. லவ் திஸ் பிளேஸ். ஸோ இதை உங்கள்கிட்டையும் காமிக்கணும். யூடியூப்பில் நிறைய வீடியோ இருக்குது, பெர்லின் ரிகார்டிங் நிறைய வீடியோ இருக்குது. பட் என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணணும் ஒரு சின்ன ஆசையில் தான் நான் இந்த லைவ் ஆக்சுவலாக போடுறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். என்னென்னா எதுக்காக நான் பெர்லின் வந்தனோ அதுக்கு அழகாக அது எல்லாமே கரெக்டாக செட் ஆகிடுச்சு. எனக்கு லாங்குவேஜ் ஒரு ப்ராப்ளம் இல்லை. நான் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். ஜெர்மன் ரொம்ப கஷ்டம், ரொம்ப டிஃபிகல்ட்டி. ஏன்னா ஃப்ரெஞ்சு கற்றுக்கிறது ஒரு வருஷம் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். ஸோ திரும்ப ஜெர்மனி வேறு, இங்கே வந்து ஜெர்மனில் அதை வேறு படிக்கணுன்னா அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், என்னால் முடியாது. ஸோ ஆனால் இங்கே வந்தது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எப்படி சொல்கிறது, எல்லாருமே இங்கிலீஷ் நல்லா பேசுனாங்க. ஆனால் ஏன்னா இங்கிலீஷ் எனக்கு ஓரளவு தான் தெரியுன்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் நல்லாவே பேசுனாங்க, என்னை விட நல்லாவே பேசுனாங்க. நம்ம எல்லாரோடையும் நல்லாவே பேசுகிறாங்க இங்கே ஆக்சுவலாக.
டூரிஸ்ட் பிளேஸ்ன்றதுனால கூட இருக்கலாம், இல்லை கேபிட்டல் சிட்டி ஆஃப் ஜெர்மனின்றதுனால கூட இருக்கலாம். ஸோ இந்த பில்டிங் தான் நம்ம போக போகிறோம், ஃபுட்சோரியம் இந்த நேம். இதுக்குள்ளே இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான், சரிங்களா? ஃபுல்லாகவே ஃப்ரீ தான். ஐ மீன் சார்ஜஸ் பண்ண மாட்டாங்க, கம்ப்ளீட்டாகவே ஃப்ரீ தான். கேஃப்டீரியாவில் மட்டும் நம்ம சாப்பிட்றதுக்கு, காஃபி குடிக்கிறது, வேறு எதுனா சாப்பிட்றோம், லஞ்ச் சாப்பிட்றோம், அந்த மாதிரினா கேஃப்டீரியாவில் மட்டும் நம்ம பே பண்ண வேண்டியிருக்கும். அதர்வைஸ் வந்து விசிட் பண்ணுறதுக்கு டோட்டலாகவே ஃப்ரீ தான். ஸோ இப்போ இந்த ஒரு 2 minutesல நான் உள்ளே போயிடுவேன். உள்ளே போயிட்டா லைவ் போட மாட்டேன், பட் ஐ வில் டேக் சம் ஃபோட்டோஸ் ஃபார் யூ. கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச, என்ன ரொம்ப அட்ராக்ட் பண்ண விஷயத்தெல்லாம் வந்து நான் எடுத்து ஃபோட்டோ எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன். நேற்று நான் மியூசியம் போயிருந்தப்போ ஆர்ட் மியூசியம், ஸ்டாச்சுக்குன்னு தனி மியூசியம், ஏன்ஷியன்ட் ஸ்பீசஸ் மியூசியம்னு தனித்தனியாக ஒரு 5 மியூசியம் இருந்தது. எனக்கு என்ன ரொம்ப அட்ராக்ட் பண்ண சில விஷயத்தெல்லாம் நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கிறேன். நான் போக லேட்டராக நான் அப்லோட் பண்ணுறேன். ஆனால் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு ஆர்ட் கேலரியில் பார்த்தீங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் ஆர்ட்ஸ் இருக்குது. நம்ம எதை பார்க்குறதுனே தெரியல. ஐ மீன் எதுக்கு நம்ம அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தெரியல. வை பிகாஸ் பக்கத்துலேயே நமக்கு அவ்வளோ பெயிண்டிங்ஸ் வச்சுருக்குறாங்க. இது டைம் இதுக்கு மட்டுமே ஒரு 10 நிமிஷம் நின்று அப்படியே பார்த்துட்டு இருந்தோம்னா எல்லாத்தையும் பார்க்க முடியாதன்ற ஒரு தாட்டு. ஸோ அதனால தான். ஸோ அது மாதிரி எனக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ணதை மட்டும் நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு, அது ரிகார்டிங் நான் அப்புறமேல் கூட அந்த பெயிண்டர் நேம்லாம் நான் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் அப்புறமேல் நான் பொறுமையாக கூட பார்த்துக்குவேன். ஸோ உள்ளே போயிட்டு எனக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற சில விஷயத்த வீடியோ ஃபோட்டோ எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன். பை த வே இட்ஸ் Day 4. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இன்றைக்கி ஃபுல்லாக இந்த பில்டிங்கில் தான் இருக்க போகிறேன். நான் சீக்கிரம் முடிச்சிட்டேன் அப்படின்னா நான் வந்து ஸ்பேஸ் சயின்ஸ் ரிகார்டிங் ஒரு பில்டிங் இருக்குது இல்லையா, அதுக்கு நான் போவேன். ஸோ இந்த பில்டிங்குள்ளே தான் நான் இப்போ என்ட்ரு ஆக போகிறேன். ஃபுட்சோரியம், இது பேர் வந்து ஃபுட்சோரியம். ஆக்சுவலாக ஃப்யூச்சர் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் ஜெர்மன் லாங்குவேஜில் வந்து ஃபுட்சோரியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஃப்யூச்சர் சம்மந்தமான ஒரு ஆடிட்டோரியம், தட்ஸ் இட். இது ஃப்ரண்ட்டில் பார்க்க பில்டிங் சின்னதாக இருக்குது, பட் இது ரொம்ப லாங் பில்டிங். ஆக்சுவலாக இந்த சைடு வியூவில் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப பெரிய பில்டிங். ஆக்சுவலாக லாட் ஆஃப் திங்ஸ் இருக்குது. ஜெர்மன் டெக்னாலஜி வந்து ஏற்கனவே நம்ம வந்து ஏன்ஷியன்ட் டெக்னாலஜிலாம் பார்த்துட்டோம். ஸோ இப்போது நம்ம பார்க்க போகிறது எல்லாமே இவங்களோட கரண்ட் அப்டேட்டட் அப்புறம் ஃப்யூச்சர் ரிலேட்டட் விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ let's enter to the building. Have a nice day. Bye bye.